வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமி சித்தர். அவருடைய ஜீவசமாதி கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற திருப்புறமையம் என்ற ஊர்ல அமைந்திருக்கு. இது எங்க இருக்குன்னா, கும்பகோணத்துக்கும் இருந்து சுவாமிமலை போற வழியில திருப்புறமையம் என்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு போர்டே போட்டிருப்பாங்க. அங்கிருந்து உள்ள வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இதுதான் அவருடைய ஜீவசமாதி. இவர் தான் நம்ம யாழ்ப்பாண சுவாமிகள். இப்போ அவருடைய ஜீவசமாதி பீடத்தை நான் காட்டுறேன். இதுல நாகராஜன், நம்ம பாம்பு தன்னுடைய சட்டையை உரித்து மாலையாக அந்த சிவலிங்கத்துல அளித்ததாக சொல்லப்படுது. இது இரவு முழுவதும் பக்தர்களுக்கு அந்த நிகழ்வு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்க பூஜை நடக்குது. இப்போ 2026ல் எந்தெந்த டேட்டில் பௌர்ணமி வருது, தமிழ் டேட்டு அதே மாதிரி இங்கிலீஷ் டேட்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. என்ன கிழமை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்டவணை இருக்குது பௌர்ணமி பூஜை நடக்கிறதுக்கு. ஸோ இங்கே ஒரு அர்ச்சகர் தான் இங்கே இதை பூஜை பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறாரு. அவருடைய நம்பரும் இந்த போர்டில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சைடில் இங்கே சில மரங்கள் அந்த மாதிரிலாம் நட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நாகராஜன் சிலையும் இருக்குது அந்த சைடில். இப்போது அந்த பாம்பு தன்னுடைய சட்டையை உரித்துட்டு போனதாக சொல்கிறாங்கல்ல, அதோட சட்டையை இந்த ஊர் மக்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. 4/12/2014 கார்த்திகை 18 வியாழக்கிழமை இது நடந்தது. அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை பாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும்.